லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருக்கும் நிகழ்வுகள் தடம் தந்த தகைமை மற்றும் பல் சுவை. தடம் தந்த தகைமை. யூதாவின் அரசனான ஆசா அபியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். அவனை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா ஆட்சி செய்தான். அவன் காலத்தில் நாடு 10 ஆண்டு அமைதி பெற்றிருந்தது. ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் நல்லதும் நேரியதும் செய்து வந்தான். வேற்று பலிபீடங்களையும் தொழுகை மேடுகளையும் அகற்றினான். சிலை தூண்களை உடைத்தெறிந்தான். அசேரா கம்பங்களை வெட்டி வீழ்த்தினான். தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை வழிபட்டு அவர்தம் திருச்சட்டத்திற்கும் கட்டளைகளுக்கும் ஏற்ப வாழ வேண்டுமென யூதா மக்களுக்கு ஆணையிட்டான். மேலும் யூதாவின் நகர்களில் இருந்த எல்லா தொழுகை மேடுகளையும் தூப பீடங்களையும் அகற்றினான். அவனது ஆட்சியில் நாடு அமைதி கண்டது. பின்பு அவன் யூதாவில் அரண்சோல் நகர்களை எழுப்பினான். ஏனெனில் நாடு அமைதியாக இருந்தது. அவ்வாண்டுகளில் எவனும் அவனோடு போரிடவில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஓய்வளித்திருந்தார். அவன் யூதா மக்களிடம், நம் கடவுளாம் ஆண்டவரை நாம் நாடியதால் நாடு நம் கையில் நிலைத்துள்ளது. நமக்கு எத்திக்கிலும் அவர் அமைதி அளித்துள்ளார். எனவே நாம் நகர்களை கட்டி அவற்றை சுற்றிலும் கோட்டை கொத்தளங்களையும் தாழ்பால்கள் கொண்ட வாயில்களையும் அமைப்போம் என்று கூறினான். யூதாவிலிருந்து பரிசையும் ஈட்டியும் தாங்கிய 3 லட்சம் வீரரும் கொண்ட ஒரு பெரும் படையை கொண்டிருந்தான். பல் சுவை. நன்னெறியூட்டும் 4 பெரியவைகள். அனைவரும் உடன் பிறந்தோர். ஆண்டு அக்டோபர் 4 ஞாயிறன்று புனித பிரான்சிஸ் அசிசியார் திருவிழாவன்று அனைவரும் உடன் பிறந்தோரே எனும் திருமடலினை வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். சமுதாய நட்புறவு, ஒருமைப்பாடு, உண்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஓர் உலகை கட்டியெழுப்ப உதவும் நோக்கத்தில் அனைவரும் உடன் பிறந்தோர் என்று பொருள்படும் ஃப்ரatelli tutti என்ற திருமடலை வெளியிட்டார். மனித உடன் பிறந்த நிலை, சமுதாய நட்புறவு ஆகியவற்றை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற இத்திருமடல் லாபத்தையே மையமாக வைத்த சந்தை வியாபாரம், மனித உரிமைகள், போருக்கும் மரண தண்டனைக்கும் எதிர்ப்பு, மத சுதந்திரத்திற்கு உரிமை போன்றவை குறித்து விவாதிக்கிறது. பண்டைய கால மோதல்கள் முடிவுக்கு வந்துவிட்டதாக நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தற்போது தீவிரவாதங்களும் அடக்கி ஆள முயலும் தேசியவாதங்களும் முளைவிட்டு வளரத் துவங்கியுள்ளன. திடீரென்று தோன்றிய கொள்ளை நோய் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தே நம்மை மீட்க முடியும் என்பதை நமக்கு கற்றுத்தந்துள்ளது என்பன போன்ற கருத்துக்களை திருத்தந்தை இத்திருமடலில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நமது நன்னெறியூட்டும் 4 பெரியவைகள் என்ற தொடரில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அனைவரும் உடன் பிறந்தோரே என்ற திருமடல் பற்றிய கருத்துக்களை இன்றைய நமது பல்சுவையில் நாம் காணலாம். இக்கருத்துக்களை நமக்கு வழங்குபவர் வேலூர் மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள்முனைவர் கசிராயப்பா. தந்தை அவர்களை எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். நாம் அனைவரும் சகோதரரே எனும் திருமடல் 4 பெருசுகளில் ஒன்றாக அங்கம் வகிக்கின்றது. இந்த திருமடலை திருத்தந்தை பிரான்சிஸ் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி, அதாவது புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருவிழா அன்று 2020ஆம் ஆண்டு இதை பிரகடனப்படுத்தினார். நாம் அனைவரும் சகோதரரே எனும் இந்த பெருசு திருமடல் மனித நேயத்தை பற்றியும் சமுதாய நட்பை பற்றியும் எடுத்துரைக்கின்றது. இந்த பெருசில் 8 அத்தியாயங்கள் இருக்கின்றன. 287 பத்திகளை கொண்டிருக்கிறது. 287
88 அடிக்குறிப்புகள். மொத்தம் 43,000 வார்த்தைகளை உள்ளடக்கிய மிக நீளமான பெருசு நாம் அனைவரும் சகோதரர்களே. ஃப்ரத்தெல்லி தூத்தி. திருத்தந்தை எழுத்து மடலையை அழகாக ஆரம்பிக்கிறார். எல்லைகள் இல்லா மனித நேயம் என்று சொல்லி அழைக்கிறார். அதாவது 12-13ஆம் நூற்றாண்டிலே 5வது சிலுவை போர் நடக்கின்ற பொழுது புனித பிரான்சிஸ் அசிசியார் சுல்தான் அல் கமீல் என்று சொல்லக்கூடிய எகிப்து நாட்டு அரசரிடம் அமைதி வார்த்தைக்கு உடன்படிக்கைக்கு செல்வதை சுட்டி நமக்கு காட்டுகிறார். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். பல கொலைகளும் கொள்ளைகளும் நடந்தேறி கொண்டிருந்தன. அப்பேற்பட்ட போர்க்காலத்திலே ஒரே ஒரு மனிதன், புனித பிரான்சிஸ் அசிசியார், அந்த சுல்தானிடம் சென்று, நாம் அனைவரும் சகோதரர்களே, அதைத்தான் எல்லைகளில்லா ஒரு மனித நேயம் என்று திருத்தந்தை இதில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதோடு 5வது பத்தியிலே மற்றொரு நபரை அவர் குறிப்பிடுகிறார். அதாவது அபுதாபியில் இந்த நபரும் முக்கியமாக கிராண்ட் இமாம் அல் தயீப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய தலைவர். அவர் அபுதாபியில் திருத்தந்தையை சந்தித்து இருவரும் கலந்துரையாடல் செய்து இந்த திருமடலை எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இதனுடைய சிறப்பு 2 பேரும் சேர்ந்து எழுதியதால் இதை 2 பேரும், திருத்தந்தையும் அல் தயீப் கிராண்ட் இமாமும் இதில் கையெழுத்து இட்டிருப்பது ஒரு மாபெரும் சிறப்பு என்று சொல்லலாம். முதல் அத்தியாயத்துக்குள்ளே நாம் இப்பொழுது செல்ல போகிறோம். அதனுடைய தலைப்பு எல்லைகள் மூடிய உலகத்தின் மேல் தவழ்ந்து கொண்டிருக்கும் கருப்பு மேகங்கள். அதாவது இன்றைய தினம் 220 நாடுகள் எல்லைகளை வைத்திருக்கின்றன. இது எனது, அது உனது, இப்படி எல்லைகள் கொண்ட ஒரு பூமியாக இந்த பூமியை அவர் உருவகப்படுத்துகின்றார். இந்த எல்லைகள் நாம் அனைவரும் ஒன்றாக சகோதரத்துடன் வாழ தடைகளாக இருப்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். உடைந்து போன கனவுகள் என்று சொல்லுகிறார். அதாவது ஐரோப்பிய நாடுகள் பல வருடங்களுக்கு முன் நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம், நமக்குள் எல்லைகள் இருக்கக்கூடாது, உலகமும் அது மாதிரி வர வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. உடைந்து போன கனவுகள், அதில் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கவில்லை. லத்தீன் அமெரிக்கா, அதாவது திருத்தந்தை கர்தினாலாக இருந்த பாப்பானவர் ஆவதற்கு முன்னால் வாழ்ந்த அந்த கண்டத்திலே கூட அந்த ஒரு கனவு இருந்தது. தென் அமெரிக்கா முழுவதும் ஒரு நாடாக நாம் மாற வேண்டும், எல்லைகள் இருக்கக்கூடாது. உடைந்து போன கனவுகள். ஆப்பிரிக்காவிலையும் அப்பேற்பட்ட எண்ணம் இருந்தது, அதுவும் உடைந்து போனது. இதைத்தான் திருத்தந்தை அந்த முதல் அத்தியாயம் எல்லைகள் மூடிய உலகத்தின் மேல் தவழ்ந்து கொண்டிருக்கும் கருப்பு மேகங்கள் என்று அழைக்கிறார். தொடர்ந்து எழுதுகிறார், அழிந்து வரும் மனசாட்சியின் வரலாறு. இன்றைய தலைமுறைகள் அவர்களுக்கு மனச்சாட்சி இல்லாமல் போனதை சுட்டி காட்டுகிறார். அதாவது கடந்த காலத்தில் நமது கலாச்சாரம், நமது மதம், நமது விசுவாசம், நம்முடைய வாழ்வு எல்லாமே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த ஒரு கதை. திடீரென்று அவை இல்லாமல் போய் விஞ்ஞான தொழில்நுட்பம் நடுவில் புகுந்து அதை வெட்டி எடுத்துவிட்டு, விஞ்ஞான தொழில்நுட்பம் தான் புதிய மதம், பொருளாதாரம் தான் நமது விசுவாசம் என்கின்ற ஒரு போக்கு இன்றைய உலகத்தில் இருப்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் அழிந்து வரும் மனசாட்சியின் வரலாறு என்று எழுதுகிறார். அதோடு எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு முன்னேற்ற திட்டம் இல்லாமல் இருப்பதையும் இங்கு அவர் சுட்டி காட்டுகிறார். தூக்கி எறியும் கலாச்சாரம் என்று சாடுகிறார். இங்கு நாம் குப்பையை மட்டும் தூக்கி எறிவது கிடையாது, நாம் வயதானவர்களையும் ஒரு குப்பையாக கருதி அவர்களையும் தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு மாபெரும் துக்கமான செய்தியை இங்கு அவர் பதிவு செய்கிறார். எல்லாரையும் உள்ளடக்கிய மனித உரிமைகள் இந்த உலகம் வழங்குவதில்லையே என்று ஒப்பாரி வைக்கிறார்.
இதிலே முரண்பாடுகளும் இருக்கின்றன, பயமும் இருக்கிறது. முக்கியமாக வன்முறை, டெரரிசம், குண்டு கலாச்சாரம், இப்பேற்பட்ட மாபெரும் பயத்தை உருவாக்குகின்ற விஷயங்கள் அதிகமாக நடந்தேறுவதை அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். இவை ஏன் வருகிறது என்றால், எல்லாரையும் உள்ளடக்கிய மனித உரிமைகள் வழங்காத இந்த உலகத்தின் மேல் அவர்கள் குண்டுகளையும் வன்முறையையும் பயன்படுத்துவதை ஒரு சில நேரங்களில் நியாயப்படுத்தியும் பேசியிருக்கிறார். அதோடு வரைபடம் இல்லா உலகமயமும் அதனுடைய முன்னேற்ற திட்டங்களும். வரைபடமே இல்லையே, உலகமயம், குளோபலைசேஷன், அதனுடைய முன்னேற்ற திட்டங்கள் ஒரு சிலருக்குத்தான் பயன் அளிக்கின்றன. எத்தனையோ மக்களை அந்த திட்டங்களில் அவை இணைத்துக் கொள்ளவில்லையே. எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு உலகமயமாக்கும் இல்லையே. அதோடு வரலாற்றில் நடந்தேறிய கொள்ளை நோய்களும் அழிவுகளும், முக்கியமாக கொரோனா வைரஸ், அந்த கொள்ளை நோய் வந்த பொழுது நமது உலகத்தில் நாம் ஒற்றுமையாக நாம் அவற்றை களையாமல் இருந்ததை சுட்டி காட்டுகிறார். முக்கியமாக அரசியலும் மதங்களும் பொருளாதாரமும் விஞ்ஞான தொழில்நுட்பமும் இவ்வளவு இருந்து கூட அந்த கொள்ளை நோய்கள் நடக்கின்ற பொழுது, அழிவுகள் நடக்கின்ற பொழுது யாரையும் நம்மால் காப்பாற்ற முடியவில்லையே என்கின்ற ஒப்பாரி அதிகமாக இந்த திருமடலில் அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த முதலாவது அத்தியாயத்தில் தொடர்ந்து நாடுகளின் எல்லைகளில் மனித மாண்பு இல்லாமை, எல்லா நாடுகளும் 220 நாடுகளும் அவர்கள் எல்லைகளிலே யாரையும் உள்ளே சேர்ப்பது கிடையாது. விசா, பாஸ்போர்ட் இவற்றை வாங்கினால்தான் சொந்த நாட்டிலே அவனுக்கு எதிர்காலம் இல்லாமல் அந்த நாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அவனும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லையே. மனித மாண்புக்கு ஒரு மரியாதை இல்லையே. அந்த நாடுகளில் மக்களை பிடித்து அவர்களை மீண்டும் விமானங்களில் ஏற்றி மீண்டும் அவர்கள் சொந்த நாட்டுக்கு போய்விடுங்கள், இங்கே இருக்கக்கூடாது, யாருக்குமே இங்க எதிர்காலம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு வன்முறையான போக்கு இந்த உலகத்தில் ஆக்கிரமித்து இருப்பதை பற்றி இங்கே அவர் எழுதி காட்டுகிறார். அதோடு சமூக தொடர்பு சாதனங்களின் மாயை, அந்த மாயையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக சமூக தொடர்பு சாதனங்கள், முக்கியமாக டெலிவிஷனில் நாம் பார்க்கிறோம் வெட்கமில்லா ஆக்ரோஷங்கள் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார். ஒருவரை பார்த்து கெட்ட வார்த்தைகளில் பேசுவது, மற்றை அடக்கு முயற்சி செய்வது, மதங்கள் கூட இந்த சண்டைகள் நமது தொலைக்காட்சியில நாம் பார்த்திருக்கின்றோம். தொலைக்காட்சிகள் சண்டைகளும் வன்முறைகளும் அதிகமாக நமக்கு காட்டப்படுவதை திருத்தந்தை இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதோடு ஞானமில்லா தகவல்கள் நமது கைகளிலே தொலைபேசிகள். ஞானம் என்பது இந்த உண்மையை நாம் கண்டுபிடிப்பது. இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களோடு உறவாடுகின்ற பொழுது ஞானம் வருகின்றது. இயற்கையிலே போய் நாம் தியானம் செய்கின்ற பொழுது ஞானம் வருகின்றது. ஆனால் நமது கையில் இருக்கக்கூடிய தொலைபேசியில் ஞானம் வர முடியாது. ஞானமில்லா தகவல்களை தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி அவர் மிகவும் வசனமாக எழுதியிருக்கிறார். அதோடு அடிமைப்படுத்தும், இகழ்ச்சிப்படுத்தும் அரசியல் பொருளாதார வடிவங்கள் இவைதான் இன்றைய தினம் ஏழை நாடுகளை பணக்கார நாடுகள் எப்படி பார்க்கின்றன. நமக்கு எந்த உதவி செய்தாலும், ஏழைகளுக்கு உதவி செய்தாலும் அடிமைப்படுத்தும் நோக்கம் இருக்கிறது, இகழ்ச்சிப்படுத்துகின்ற நோக்கம் இருக்கின்றது. உலகளாவிய அரசியல், பணக்கார அரசியல், பணக்கார பொருளாதாரம் ஏழை நாடுகளை பார்த்து எள்ளி நகையாடுவதை இங்கு அவர் மிகவும் சோகமாக எழுதி நமக்கு காட்டுகிறார். முதல் அத்தியாயத்தின் கடைசியிலே நம்பிக்கை, எதிர்நோக்கு, நடந்தது நடந்தேறியது, ஆனால் மனிதன் மாற முடியும். மனிதனிடம் நம்பிக்கை இருக்கிறது, அவனிடம் அருமையான பக்தி இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. அவன் மீண்டும் இந்த உலகத்தை புதுப்பிக்க முடியும். நமது சகோதரத்துவத்தையும், அதாவது ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் சோஷியல் ஃப்ரெண்ட்ஷிப், இவற்றை மீண்டும் அவன் கொண்டு வர முடியும். உலக நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த எல்லைகளை நாம் ஒடித்து எல்லாவற்றையும் சிதறடிக்க முடியும். இந்த உலகத்தில் நாம் அனைவரும் சகோதரரே என்கின்ற ஒரு உணர்ச்சியை உருவாக்க முடியும்
என்ற நம்பிக்கையை முதல் அத்தியாயத்தின் கடைசியில எழுதி அதை நிறைவு செய்கிறார். இரண்டாவது அத்தியாயம் வழியோரம் ஒரு அந்நியன் என்கின்ற தலைப்பில அழகான அந்த கதையை, நல்ல சமாரியன் உவமையை நமக்கு எழுதி காட்டுகிறார். இந்த நிகழ்வின் சூழலை பற்றி எழுதுகிறார். அன்றைய தினம் அந்த எருசலேமிலிருந்து அவர்கள் நடக்கின்ற அந்த பாதையிலே எவ்வளவு பயங்கரவாதங்கள், எவ்வளவு வன்முறைகள் நடந்து இருக்கின்றன. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற பாதை, ஆபத்துகள் நிறைந்த பாதை. அந்த ஆபத்துகளை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்றைய தினம் இருக்கக்கூடிய ஆபத்துகளையும் அதனோடு சேர்ந்து ஒப்பிடுகிறார். இந்த வழியோரம் ஒதுக்கப்பட்டவன், அதாவது வழியோரம் அடித்து அவனை காயப்படுத்தி அந்த கள்வர்கள் வீசுகிறார்கள். அந்த வழியோரம் இருக்கின்ற ஒதுக்கப்பட்டவனை பற்றி பேசுகிறார். அவன் யார், எங்கிருந்து வந்தவன் என்கின்ற எல்லா தரவுகளையும் நமக்கு இங்கே அவர் எழுதி காட்டுகிறார். அதோடு இந்த கதை நாம் அடிக்கடி பேசப்படுகின்ற கதை. இந்த கதை உலகமெல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு கதை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. ஆகவே தான் நான் இந்த 2ஆம் அத்தியாயத்தில் இந்த கதையை உங்களுக்கு நான் சொல்லி காட்டு போகிறேன். அந்த கதையின் நாயகர்கள் யார்? முதலில் இருவர் வந்து பார்க்கிறாங்க, ஆனா எந்த உதவியும் செய்யல. கடைசியா நல்ல சமாரியன் வருகிறான். அவன்தான் தனது கழுதையை நிறுத்தி அங்கு சென்று அவனை காப்பாற்றுகிறான். கதை நாயகர்களை பற்றி மிக விரிவாக எழுதி காட்டுகிறார். மீண்டும் ஒரு தடவை அந்த கதையை கேட்போமா என்கின்ற ஒரு அருமையான ஒரு உணர்ச்சியை நம்மிடம் தூண்டுகிறார். அந்த கதையை நமக்கு மீண்டும் சொல்லி காட்டுகிறார். வேலிகள் இல்லா அக்கம் பக்கத்தினர். அதாவது அன்றைய தினம் நல்ல சமாரியனும் யூதர்களும் ஒன்றாக நிகராக அவர்கள் நினைத்தது இல்லை. மாறாக யூதர்கள் நினைத்தது சமாரியர்கள் கீழ் ஜாதியை சார்ந்தவர்கள் என்று அவர்களை ஒதுக்கினார்கள். ஆனால் இங்கு பார்த்தால் யூதன் தான் அடிபட்டு கிடக்கிறான். ஆனால் அந்த கீழ் ஜாதியை சேர்ந்த சமாரியன் அவனுக்கு உதவி செய்வதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் வேலிகள் இல்லா அக்கம் பக்கத்தினர். அந்த நேரத்தில் ஆபத்து என்று வருகின்ற பொழுது அங்கே ஜாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, பணம் இல்லை, உதவிதான். அனைவரும் சகோதரர்களே. எல்லோரும் அந்த ஒரு உணர்ச்சிக்கு வர வேண்டும் என்று அந்த கதையை நமக்கு சொல்லி காட்டுகிறார். கடைசியாக அந்நியனின் ஒரு வேண்டுகோள், அதாவது இயேசுநாதனும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அந்நியனன் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அனைவரும் சகோதரர்கள், ஒரே ரத்தம், ஒரே தசை. அந்த அந்நியன் நமக்கு சொல்வது என்னவென்றால், நாம் அனைவரும் கூட பிறந்தவர்கள். ஆகவே நாம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களும் நாம் சகோதரர்களாக மாறுகிறோம். ஆகவே இந்த உலகத்தில் ஒருவன் கஷ்டப்படுகின்ற பொழுது நாம் அனைவரும் சென்று அவனுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த 2வது அத்தியாயத்தின் மூல கருத்து. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஃப்ரத்தெலி தூத்தி என்ற திருமடலின் முதல் பகுதியினை இன்றைய நம் பல்சுவையில் அறிந்து கொண்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் வாரத்தில் நாம் காணலாம். நன்னெறியூட்டும் 4 பெரியவைகள், அனைவரும் உடன்பிறந்தோரே என்ற தலைப்பில் இன்றைய பல்சுவையினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.